கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் தொடர் மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் மலையோர பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொட்டும் அருவியில் இருந்து தெரித்த சாரல் மனதிற்கு இதமூட்டும் வகையில் இருந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுருளி அருவியின் நீர்வரத்து பகுதிகளில் அதிகாலையில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அருவியில் நீர்வரத்து குறைந்த பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவி சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வருகிற 24ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் இன்று முதல் வருகிற 21ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக அகஸ்தியர் அருவி சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.